சொல்லிட்டு டியூஷன் தான் வச்சேன். நான் அப்பவும் எப்படியா டவாசின்னு போயிடுவேன். பாவம். மை ஃபாதர் வெங்கடேஷ் தானே உங்க கிளாஸ்மேட். அதோ வெங்கடேஷா? நீங்க டாக்டேஷன் வருங்க. அவன் உட்காந்து பண்ணி போய் விளையாட. வெங்கடேஷ் அவன் சின்ன குழந்தை. வெங்கடேஷ். ஆமா. பக்கத்து இந்த அதெல்லாம் சொல்லுவாங்க தாத்தா. அப்பா அம்மா பணம் கொழுத்து கிடக்கு இது வந்து இங்க வந்து என்கிட்ட பாடம் எடுத்துன்னு நீ வந்து உட்காரதே கிடையாது. ஐயோ போயிட வேண்டியது நடுவில் பாட்டு ஏறதுன்னு சொல்லுவாங்க. டிஃபனே சாப்பிடல இன்னைக்கு அப்படின்னு. டிஃபனையா தின்னு தொலைக்க வேண்டியதானே. அது இல்லாமல் அது வேற என்கிட்ட வரணுமா அப்படின்னு. எனக்கு வந்துட்டு ஐ ஹேட் சோ மெனி வில்லன்ஸ். எனக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னா, பெங்களூர் பிருந்தாவனம் வந்து இறங்குவான். இவன் வரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுவோம், யாதவ் மூர்த்தி. குமார் ரோட்ல நின்று எனக்கெல்லாம் செம்ம காண்டு. என்னது என்னடா எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சரி, இவன் யார் கூப்பிட போயிருக்கான் அப்பாவா. இவன் வர விஷயத்தை அதுக்குள்ளே இவன் எப்படி சொன்னான். அப்போ ஃபோன் கூட கிடையாது. எப்படிதான் அந்த பசங்களுக்குலாம் தெரியுது. குமார் அவன் வந்து இறங்கிட்டு மாட்டான். ஸ்டேஷனில் ரீச்சே இருக்கல. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா குமார் மாமா. திலீப்பை பார்த்து யாருமே இல்லையா? ஐயோ 7 மணிக்கு இது தூங்கிடுவான். இவர்கிட்ட சொல்லிக்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியல. 7 மணிக்கு நினைச்சேன். 7 மணிக்கு அவன் வெளில போறான். 8 மணிக்கு வந்து என் வயசு தூங்கிடும். நம்மளுக்கு நம்ம